வெல்கம் பேக் டு வண்ணமயில் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஐடியாஸ் சேனல். நான் உங்கள் நந்தினி சுரேஷ், ஹோம் நர்சரி கார்டன். என்னுடைய கார்டன் விசிட்டுக்கு தான் வந்திருக்கோம். சின்ன சின்ன மேக் ஓவர் தான் நான் பண்ணியிருக்கேன் கார்டனில். எப்போவுமே மாடியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எப்போவுமே வந்து பிளேசஸ் சேஞ்ச் பண்ணி வைக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பிளேஸ் நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, என்னென்ன பிளான்ஸஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் இந்த பிளேசஸ்லேயும் கொஞ்சம் வந்து நான் வந்து பிளான்ஸ் என்னென்ன இருக்குன்றதை என்னென்னலாம் ரீபோர்ட்டிங் பண்ணியிருக்கேன், சேஞ்ச் பண்ணியிருக்கேன். க்ரோ பேக்ஸ் எல்லாம் வந்து பழைய க்ரோ பேக்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி கேன்ஸ்லலாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன்றதெல்லாம் வந்து லாஸ்ட் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அண்ட் நம்ம இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, ஓவரால் வியூ நம்ம ஒரு தடவை நம்ம கார்டனை பார்த்துருவோம். அண்ட் வாட்டரிங்லாம் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி எப்போவுமே வந்து ஈவினிங் தான் வாட்டரிங் பண்ணுவேன். இன்றைக்கி கொஞ்சம் மார்னிங்கே நான் வாட்டரிங் பண்ணிட்டேன், டைம் இருந்ததுனால. நித்திய கல்யாணி பாருங்கள், நிறைய பூக்கள். ஸோ இந்த மாதிரி வந்து ஃப்ளவரி பிளான்ஸ்லாம் மிடில் வைக்கிறதுனால உங்களுக்கு கார்டன் வந்து ஒரு ஃபுல்ஃபில்லிங் ஆஃப் ஃப்ளவர்ஸ் உங்களுக்கு வந்து அந்த வியூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த அப்பியரன்ஸும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். அண்ட் ஹைபிஸ்கஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஒரு மேக் ஓவர் பண்ணலான்னு இருக்கேன்னா, நிறைய ஹைபிஸ்கஸ் அங்கங்கே வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ அந்த ஹைபிஸ்கஸ் பிளான்ஸ் எல்லாம் வந்து ஒரு ரோ மாதிரி ஃபார்ம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைபிஸ்கஸ் வந்து நான் கொஞ்சம் சேஞ்ச் ஓவர் பண்ணதுக்கப்புறமா நிறைய வந்து பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஒரு சில பிளான்ஸ் வந்து அதுக்கான வந்து ஸ்பேஸ் நம்ம கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். ஸோ இது பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் எடுத்திருக்கு பாருங்கள், ஒரே கலையில் உள்ள குத்திருச்சு. ஓகேங்க பாருங்கள், ஒரே கலையில். ஸோ எவ்வளோ அழகாக வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த பூ. அண்ட் வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் இந்த மாதிரி காய்கறி தூள் தான் போட்டிருக்கேன். ஸோ காயிற வெயிலுக்கு அது எல்லாமே வந்து டீகம்போஸ் ஆகிடும், மக்கிரும். ஸோ அண்ட் மண்ணை வந்து நான் திரும்பவும் கிளறி விட்டுருவேன். இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம வந்து ஸோ இது வந்து என்ன நேம்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு இந்த பூவோட பேர் தெரிஞ்சதுன்னா எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ரொம்ப நாளாகவே இந்த பூவோட பேர் எனக்கு தெரியாமே இருக்குது. அண்டு ஹைபிஸ்கஸ், ரெட் ஹைபிஸ்கஸ். ஸோ இதுக்குமே வந்து நான் ஒரு சின்ன கேனில் தான் வச்சுருக்கேன். பட் பார்த்திங்கன்னா வந்து நிறைய இப்போ பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் ஒர்க் தான். இந்த செம்பருத்தி பார்த்திங்கன்னா, செம்பருத்திலே நிறைய வெரைட்டி இருக்குது. நீங்கள் வாங்கும் போது என்ன பார்க்கணுன்னா, ஸோ இந்த லீவ்ஸ் வந்து ப்ராடாக இருக்கணும். சில ஹைபிஸ்கஸ் ரெட்டு வந்து நல்லா வந்து லீவ்ஸ் வந்து பெருசாக இருக்கும். நான் அந்த பிளான்ஸையும் காட்டுறேன். இது வந்து லீவ்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர், அந்த ஆரஞ்சு கலருடைய பிளான்ட் மாதிரியே தான் இருக்கும். பெருசாக லீவ்ஸ் வந்து பெருசாக வராது. மண்ணில் வச்சா மட்டும்தான் நான் கொஞ்சம் இலை வந்து பெருசாக ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து அங்கங்கே இருக்குது ஹைபிஸ்கஸ். ஸோ நம்ம ஒரு ரோவாக பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப ஒரு அந்த அப்பியரன்ஸே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த வீவ் வந்து நமக்கு இவ்வளோ பூக்கள் பூத்துருக்கா, இவ்வளோ செம்பருத்தி இருக்குன்ற ஒரு வீவ் இருக்கும். அண்ட் என்னுடைய கார்டன் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி நான் ஹைபிஸ்கஸ் பெருசாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது கிடையாது. பட் இந்த பூக்கள்லாம் பார்க்க நமக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க்லாம் நம்ம திரும்பவும் நிறைய கொடுக்கணுன்ற ஒரு ஆசை வந்து தானாகவே வந்து வர ஆரம்பிச்சிருது. எப்படி இந்த ஒரு சின்ன செடியிலே பார்த்திங்கன்னா 7-8 பூக்கள்கிட்ட வந்து இருக்குது. ஸோ இதுவும் வந்து இது ரெட்டாக என்ன வந்து ஆரஞ்சாக தெரியல, ஆரஞ்சு தான் இருக்கும். மோஸ்ட்லி நிறைய வந்து ஆரஞ்சு தான் வந்து இருந்தது. ஸோ அது எல்லாமே வந்து செப்பரேட்டாக வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கிருஷ்ணகமலம். இன்றைக்கி நீங்கள் பார்க்கும்போது வந்து பூக்கள் பூத்திருக்கானா ஒரே ஒரு பூ இருக்குது. ஸோ லாஸ்ட் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கிருஷ்ணகமலம் வந்து பூத்துருக்கதை நீங்கள் பார்ப்பீங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இதில் எனக்கு வந்து இந்த கலர் ரொம்ப பிடிக்கும். அண்ட் மெரூனும் இருக்குது. இதில் கிடச்சிதுன்னா நான் என்னுடைய கார்டனில் 2 பிளான்ட்டும் வாங்கி வைக்கலான்னு. ஆக்சுவலாக இது மாதிரி நான் ஒரு பிளான்ட் வந்து பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட் வச்சுருப்பேன். அது என்னன்னா சொந்த வீட்டுக்கு வந்த பிறகு வந்து மண்ணில் வைக்கலாம் கொண்டு போய் ரீபாட்டிங் பண்ணேன். ஸோ அது வந்து கொஞ்சம் தப்பாயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து பிளான்ஸ் வந்து நீங்கள் ரீபோர்ட்டிங் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில பிளான்ஸ் வரும், சில பிளான்ஸ் வராது. அண்ட் சம்பங்கி பார்த்திங்கன்னா வந்து நான் இப்போ வந்து மண்ணில் வைக்கல, கீழே அந்த கேனோட தூக்கிட்டு போயிட்டு வந்து கீழே வச்சுட்டேன். சரி, சப்போஸ் அது ரூட் வந்துருச்சுன்னா கூட அடியில் அதை மண்ணில் வச்சுருக்கிறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த செம்பருத்தி பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நிறைய பூக்கள் இருக்குது. ஸோ இது வந்து குட்டி குட்டியாக இருக்குது. சில நேரங்களில் இந்த பூக்களே வந்து அடுக்காகவும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதை வந்து அடுக்கு செம்பருத்தி தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இந்த தொட்டிக்கேற்ற மாதிரி வந்து இந்த பூக்களும் பூக்க ஆரம்பிச்சிருக்கு.
ஸோ உங்களுக்கு வந்து இந்த பிங்க் கலர் அடுக்கு லேயர் வந்து நான் ஒரு நாள் உங்களுக்கு காட்டியிருப்பேன். சிங்கிள் பெட்டலும் ஒரே செடியில் இருந்திருக்கும், அண்ட் வந்து அடுக்கும் லேயரும் வந்து ஒரே செடியில் 2 விதமான பூக்களை நம்ம பார்த்தோம். ஏன்னா வந்து அதுக்கு தேவையான சத்தை பொறுத்து தான் பூக்கள் பூக்கிறது. அண்ட் பட்ரோஸ், ஸோ நித்திய கல்யாணி வந்து கொஞ்சம் வந்து அரேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது கார்டனில். ஏன்னா அங்கே ஒரு நித்திய கல்யாணி நம்ம பார்த்தோம், இதுலேயுமே வந்து ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் தான். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரேண்டமாக வச்சுருப்பீங்க, பிளான்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ரேண்டமாக வச்சுருப்பீங்க. ஸோ அந்த ரேண்டமாக வைக்கும் போது உங்களுக்கு அது பெருசாகவே தெரியாது, ஏதோ ஒரு செடி வளர்ந்த மாதிரி இருக்கும். அது பூக்கும் போது ஸோ இந்த பூக்களையும் இன்னொரு பூக்கள் இன்னும், அதாவது அதே சேம் வெரைட்டி ஆஃப் பிளான்ஸ். இப்போ நித்திய கல்யாணி இப்போ பார்த்தீங்களா நித்திய கல்யாணி, ஸோ அந்த இடத்துல ஒரு நித்திய கல்யாணி நம்ம பார்த்தோம். ஸோ இது ரெண்டுமே ஒரே இடத்துல பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ரோ மாதிரி இருக்கும். நிறைய பூக்களையும் வந்து ஒரே இடத்துல பார்த்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அண்ட் பட்ரோஸ், ஸோ நிறைய பிளான்ஸ், கலர்ஸ், வெரைட்டிஸ் அண்ட் வந்து இதெல்லாம் க்ரோயிங் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இது தூதுவளையிலே பாருங்கள் குட்டி குட்டி காய்கள் நிறைய இருக்குது. ஸோ இது எல்லாமே சீட்ஸ் தான். ஸோ உங்களுக்கு தூதுவளை சீட்ஸ் ஏதாவது வேணும்னா வந்து உங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே கொடுக்கலாம். ஏன்னா இந்த டைம் வந்து இது எல்லாமே நிறைய ஒரு அளவுக்கு மேலே இருந்ததுன்னா அது வந்து வேஸ்ட்டாக தான் போகும். நான் அது வந்து தொட்டியிலே தான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் ரொம்ப முள்ளுங்க இந்த செடி. அண்ட் இந்த செம்பருத்தி பாருங்களேன், இந்த லீஃபே வந்து ரெட் கலரில் இருக்குது. இது ஏன்னு தெரியல. ஸோ நான் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள்லாம் உங்களுடைய கார்டனில் நிறைய பிளான்ஸ் வைக்கும்போது நீங்கள் வந்து பார்க்கலாம், ரசிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து கூட வந்து செம்பருத்தி தான். இப்போ இந்த செம்பருத்தி எல்லாமே இது பார்த்திங்கன்னா வந்து இந்த லீஃப் வந்து நல்லா பெருசாக இருக்கும். இதுவுமே சிங்கிள் பெட்டல் தான், பட் வந்து இது லீஃப் வந்து பெருசாக இருக்கும். அது வந்து லீஃப் பார்த்திங்கன்னா வந்து சுருங்கின மாதிரி இருக்கும். ஸோ நிறைய நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி பிளான்ஸ் வந்து இந்த பிளான்ஸ் தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி சின்னதாக வந்து குட்டி குட்டியாக லீவ்ஸு நிறைய சுருக்கின மாதிரி இருக்கிற லீவ்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து ஹைபிஸ்கஸில் நான் இப்போ தான் பார்க்குறேன். சரி, ஓகே, 2 வெரைட்டியும் நம்ம வந்து கார்டனில் வச்சு பார்ப்போம். இதனுடைய க்ரோத் டிஃப்ரென்ஸ் என்னன்றது நமக்கு ஒரு லேர்னிங் ப்ராசஸாக இருக்கும்ன்றதுக்காக நான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து சிங்கிள் பெட்டல் ரெட் கலர் ஹைபிஸ்கஸ். ஸோ மொட்டு இருக்குது, நாளைக்கு பூக்கும். இப்போது இன்னொரு பியூட்டிஃபுல்லான வியூ என்னென்னா வந்து முருங்கை செடி. ஸோ இந்த முருங்கை செடி 2 வந்து மாடியில் வச்சுருக்கேன். ஸோ லீஃப்காக இல்லைனாலும் இதோடைய ஸ்டெம்லேருந்து ரூட்லேருந்து எல்லாமே வந்து நமக்கு மருத்துவ குணம் ஜாஸ்தி அதிகம் உள்ள ஒரு செடி தான் வந்து முருங்கை செடி. ஸோ இதை நான் வந்து மண்ணில் கீழே வந்து ஸ்ட்ரீட்டில் வச்சுருக்கேன். அது வந்து நாட்டு ரகம் கிடையாது, அது நாட்டு ரகம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப உயரமாக வளர்ந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து ஹைப்ரிட் வெரைட்டி. இது வந்து மாடியில் வளர்க்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு. பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு. இந்த பூக்கள்லாம் வந்து நமக்கு காய் வேணான்னா இந்த பூக்கள் வச்சு நம்ம ரசம் வைக்கலாம். முருங்கைப்பூ ரசம் ரொம்ப சூப்பராக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதில் இருக்கிற பியூட்டி என்னென்னா இந்த பூக்கள் மொத்தமே வந்து உதிராமல் அப்படியே இருக்குது. ஸோ இது எல்லாமே காய் பிடிக்குன்ற ஒரு நம்பிக்கையோடு வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா செடியோட உயரமே இவ்வளோ தாங்க. இந்த மாதிரி உங்கள் கார்டனில் நிறைய மேஜிக்கல் பிளான்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு நீங்கள் கார்டனிங் பண்ணும்போது தான் அதனுடைய டிஃபரன்ஸு அண்ட் ப்ளஸ் வந்து நிறைய பூக்கள் பூக்கும் போதும் வந்து கலர் வேரியண்ட் இருக்கும். ஸோ அது மிங்கிளாகி பூக்கும், ரூட் மிக்ஸ் ஆகி. இந்த மாதிரி நிறைய அதிசயமான காட்சிகள்லாம் உங்கள் கார்டனில் எப்போயாவது நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கு உங்களுக்கு மாடி தோட்டம் இல்லை ஏதாவது ஒரு 2-3 செடியாவது நீங்கள் வச்சுருக்கணும். ஸோ கார்டனிங் பர்பஸ்ன்றது வந்து நமக்கு வந்து ஒரு மைண்ட் பீஸ்ஃபுல்லான ஒரு ரிலாக்ஸேஷனான ஒரு பிளேஸ் மட்டும் இல்லை. ஸோ அதில் நிறைய சந்தோஷமான டெய்லி வந்து ஒரு சந்தோஷப்படக்கூடிய ஒரு சின்ன விஷயங்கள் வந்து நம்மளுடைய பிளான்ஸ் நமக்கு கொடுக்குதுன்னும் போது வந்து அதை ஏங்க நம்ம மிஸ் பண்ணோம் லைஃப்பில். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காகவும் தான் நான் வந்து கார்டனிங் வந்து இன்ன வரைக்கும் நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள் முல்லை செடி. ஸோ இது வந்து முல்லை கொடி. இதை வந்து நான் வந்து செடியாகவே வளர்த்துட்ருக்கேன். அதுக்கு விருப்பம் இருந்தால் கொடி ஏறட்டும்னு விட்டுருக்கேன். அண்ட் மல்லியும் வந்து பார்த்திங்கன்னா சீசன் இல்லைனாலும் பூக்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் வளர்ந்துட்டுருக்கு. இது வரைக்கும் வந்து பூத்துக்கிட்டே தான் இருக்குது பார்த்திங்கன்னா. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் மேன்யூர்லாம் கொடுக்கணும், கவு மேன்யூர் கொஞ்சம் கொடுக்கணும். அண்ட் வந்து இப்போது நம்ம ஆர்டரிங் பண்ணதுனால இந்த மல்லி ஃபுல்லாக, இந்த ரோ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மல்லி தான். ஸோ இந்த ரோ ஃபுல்லாகவே வந்து மல்லி தான்.
இது வந்து என்னென்னா இந்த இடத்துல வந்து ஒரு வாக் போகிற மாதிரி வந்து ஒரு செட்டப்பில் நான் வச்சுருக்கேன். அண்ட் ஃபுல்லாகவே நான் வந்து 15 இயர்ஸாக நான் வந்து எங்களுக்கு கல்யாணம் ஆனதுலேருந்தே நான் வந்து இந்த செடிகளை வந்து வச்சுருக்கேன். அப்போது வந்து 1-2 செடி தான் இருந்தது. அதுக்கப்புறம் பாப்பா பிறக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பிளான்ட் வந்து வச்சு திரும்ப ரீபாட்டிங் பண்ணி நிறைய ஒரு ரோ மாதிரி வந்து செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து செடிகள் வைக்கிறது மட்டும் இல்லாமல் அதை நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ அந்த ஒர்க் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு பாட்டையும் மூவ் பண்ணணும். அதுக்கு நமக்கு வந்து ஒரு எனர்ஜி வேணும், ஒரு ஸ்ட்ரென்த் கண்டிப்பாக வேணும், ஒரு பாட்டை தூக்கிறதுக்கான வெயிட் வேணும். நமக்கு வந்து மோஸ்ட்லி லேடிஸ் நம்ம வந்து இதெல்லாம் நம்ம நிறைய யோசிப்போம். பட் நான் இதை வந்து ஒரு சின்ன சின்ன டெக்னிக் யூஸ் பண்ணி நான் இந்த பாட்டிங்லாம் வந்து பண்ணுவேன். ஸோ அது நம்ம நிறைய வந்து வெயிட் தூக்குற மாதிரியும் இருக்காது. அண்ட் இந்த மாதிரி கேன்ஸ்லாம் நம்ம வந்து மூவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய ஒர்க் இருக்கும். பாருங்க இவ்வளோ பெரிய கேன். அண்ட் இதில் வந்து நெல்லிக்காய் செடி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் என்னுடைய கார்டன் பற்றின நிறைய விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி கார்டன் மெயின்டெனன்ஸ் டிப்ஸும் நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒவ்வொரு வீடியோலையும் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி கார்டனிங்.